நம்ம பார்க்குற படங்கள் கண்டிப்பாக நம்மளோட மூடை மாற்றும், நம்ம சிந்திக்கிற விதத்தை மாற்றும். சில சமயம் அந்த படத்தோட உலகத்துக்குள்ளேயே நம்மளை இழுத்துட்டு போயிடும். கடந்த சில நாட்களில் நான் பார்த்த படங்கள் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாகவே என்னை ரொம்ப பாதிச்சுதுன்னு சொல்லலாம். அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை நான் அக்டோபர் 5ஆம் தேதியே எழுதிட்டேன். பட் ஸ்கிராப் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ரொம்ப நல்ல கண்டென்ட்டு போட்டலான்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு வழியாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற படங்கள் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் மேபி 3 படங்கள் இருக்குது. சாப்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அல்லது 3 படங்களையும் பார்த்துட்டு வந்து பார்க்கலாம், அல்லது பார்த்த படங்களோட சாப்டர் மட்டுமே கூட பார்க்கலாம், இல்லைனா அப்படியே கூட பாருங்க. பட் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் காந்தாரா ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸ். இந்தியாவிலே மிக முக்கியமான படம், பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ், பிளா 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 அதெல்லாம் விட்டுடலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏத்திஸ்டாக இருந்தாலுமே படத்தில் சொல்லப்பட்டிருந்த புராண கதைகளுமே நல்லா இருந்தது. ஒரு மித்தாலஜிக்கலாக அது பார்க்க கொஞ்சம் அக்செப்டபுளாக, சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ஃபேண்டஸியாக பார்க்க நல்லா இருந்தது. மற்றபடி நம்ம சிவன் பக்தெல்லாம் கிடையாது. ஆனாலும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. படம் பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே வந்த கிளைமேக்ஸில் ருக்மணியோட தலையை ரிஷப் ஷெட்டி லிட்டரலி உடச்சி திருப்பி போட்டுவாப்புல. நிஜமாவே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அது ரொம்பவே மனசை உடச்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்த கேரக்டர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. திடீர்னு ஒரு பியூட்டி பீஸ்டா மாதிரி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அவங்க தலையை உடைக்கிறதெல்லாம் நாள் முழுக்க அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுவே ஒரு ஆம்பளையை உடச்சதான் நீ ஃபீல் பண்ணுவேன்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ருக்மணிங்கிறது வேற. அவங்க கேரக்டர் அது டிசர்வ்டு தான். பட் இருந்தாலுமே ருக்மிணியை உடைச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஊரில் போய் நாசம் பண்ணது, திரும்ப காந்தாரா 1ல் போட்ட அதே எமோஷ்னல் மியூசிக்கை திரும்பி இங்கே போட்டதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் இடங்கள் போட்டலாகவுமே இருந்தது. ரிஷப் ஷெட்டி திரும்பவும் கலக்கிட்டாப்ல. படத்தில் காமெடிங்கிற பேரில் ஒரு 4 பேர் கிஞ்சி பண்ணிட்டு தெரிஞ்சாங்க. அவங்கள மட்டும் தூக்கி இருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். படத்தில் காமெடிங்கிற பேரில் வச்சு கழுத்தறுத்தானுங்க. கருட காமன விஷப வாகனம். அந்த படம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் படம்னு சொல்லலாம். பட் இது மெயின் ஸ்ட்ரீம் படம்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் சூப்பரான தரமான கேங்ஸ்டர் படம்னு எடுத்துக்கிட்டா வட சென்னை, புதுப்பேட்டை, சுப்பிரமணியபுரம் மாதிரி இல்லாமல் இந்த படங்கள்லாம் வந்து கமர்ஷியலிசம் இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் கதை ரூட்டடாக தான் இருக்கும். பட் படத்தில் சாங்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எமோஷன் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் இது இருக்கும். அதாவது ஆடியன்ஸ் எங்கேஜாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்காக. அதுக்காக இந்த கதையில் ரியலிசம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் மெயின் ஸ்ட்ரீமாகவும் அல்லது ஒரு ஆஃப் பீட் ஃபில்மாக கொண்டு வரதுக்காக கொஞ்சம் ஆர்ட்டையும் கொஞ்சம் கமர்ஷியலிசத்தையும் கலந்து எடுத்த படங்கள். பட் இந்த படம் பயங்கர அல்ட்ரா ரியலிஸ்டிக் மங்களூர் கேங் சிஸ்டம் பற்றின படம். ரொம்ப ரியலிஸ்டிக்கான படம்னு சொல்லலாம். இந்த படம் 2 பெஸ்ட் ஃப்ரெண்டை சுற்றி நடக்கும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ அவங்களோட செயல்கள் அவங்களோட மரணத்துக்கே எப்படி வழிவகுக்கிறதுங்கிறதான் படத்தோட கதை. 2 கேரக்டரோட காம்ப்ளெக்சிட்டி, அவங்களோட ஆசைகள், தேவைகள்னு எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ராஜ்பி ஷெட்டி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஸ்டோரி டெல்லிங், அந்த படத்தை எடுத்த விதம், மேக்கிங்னு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அன்யூஷுவலாக இருந்தது. பட் நல்லா இருந்தது. இப்போ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டோ இல்லை ரொம்ப சோகமான மூமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ரொம்ப டார்க்காக ஒரு சில்லியான ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. இந்த விதத்தில் ஸ்டோரியை சொன்னது படத்தை கொஞ்சம் நம்மளோட ரொம்ப நேரம் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ரொம்ப ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக காட்டி இருக்கிறதுல இந்த படம் ஒரு யூனிக்கான ஃபில்ம்னு சொன்னால் கன்னட இண்டஸ்ட்ரியிலே இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்னு சொல்லுவேன். ஆல் டைம் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். பட் இது கம்ப்ளீட்லி ட்ராமா தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். பட் பயங்கர பொறுமை வேணும். சப்த சாகடாச்சே எல்லோ சைடியே வந்து 777 சார்லி வந்ததுனால எனக்கு ரக்ஷித் ஷெட்டியை ரொம்ப பிடிச்சிருந்தது. சைடியேவை வந்த உடனே பார்த்துட்டேன். பட்டு சைடியேவே ரொம்ப டிஸ்டர்பிங்காக ரொம்ப கஷ்டம். நிறைய அழுதுட்டேன். எனக்கு அந்த பயங்கர டீப்பான லவ் மேலே அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லைனாலுமே எனக்கு பயங்கரமாக கண்ணீர் வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ சைடு பி ரொம்ப வருஷமாக பார்க்கவே இல்லை. வெளியே காந்தாரா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஷெட்டி பிரதர்ஸோட படத்தை பார்க்கணும்னு தோணுனதுனால இந்த படத்தை பார்த்தேன். சைடியை பார்க்கும்போது எத்தனை வாட்டி அழுதன்னு ஞாபகம் இல்லை. சைடு பி பார்க்க எனக்கு 2 வருஷம் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்க. ஹெவியான ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இட் இஸ் அ ப்ரோக்கன் லவ் ஸ்டோரி. இதில் ஹீரோ அவரோட எக்ஸ்கர்ல் ஃப்ரெண்டோட உடஞ்சி போன வாழ்க்கையை எப்படி திரும்ப சரி பண்ணுறாருங்கிறது தான் கதை. பட் அது போக நிறையா சப்ளாட்ஸ் இருக்கு. மனுவும் பிரியாவோட வாழ்க்கையும் அவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுரபி தான். அந்த பொண்ணு மனுவோட வாழ்க்கையில் வரும்போது தான் அவரே தன்னைத்தானே எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராஸ்டியூட்டாக வரக்கூடிய சைத்ரா சூப்பராக அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் கேரக்டரில் ஒன்றுன்னு சொல்லலாம். அவங்க எப்படி மனுவுக்கு தன்னுடைய மனசை உடைக்க ஒரு கல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கிறத நம்மளால கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுது. படம் பார்த்தவங்களுக்கு இந்த டைலாக் கண்டிப்பாக புரியும். படத்தை நான் 3 விஷயங்கள் அல்லது 3 சீன்ஸ் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சுரபி அவங்க நான் எப்படி ப்ராஸ்டியூட்குள்ளே வந்தேங்கிறத சொல்ல ஆரம்பிக்கும் போது மனு நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல அந்த சீனில் அந்த கான்டெக்ட்ஸில்
அவர் சொன்னது வந்து நான் எனக்கு உன்னை பற்றி தெரிய வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படிங்கிற கான்டெக்ட்ல நமக்கு புரியும். பட் மனு அவனுடைய பாஸ்ட்ல இருந்த பிரச்சனையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் கேட்கலன்னு சுரபி சொல்லுவாங்க. பட் அந்த சீனில் அந்த கான்டெக்ட்ல சுரபி சொல்றது யாருங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு புரியும். அதாவது ஒரே டைலாக் 2 சீனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெண்டுமே வெவ்வேறு கான்டெக்ட்ல நமக்கு புரியும். இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டாவது, மனு பிரியாவோட ஹஸ்பண்ட் பெர்வெர்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சோபியா அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. சோபியா அவன் நல்லவன் தான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. பட் மனு நல்லா செக் பண்ணியான்னு கேட்பாரு. ஆனால் அவன் முன்னாடி போய் அவுத்து போட்டு நிற்கணுமான்னு கேட்பாங்க. அந்த ஒரு டைலாக் எனக்கு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. அந்த ஒரு சீனில் எங்களோட வலியை உணர முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சீனை பார்க்கறதுக்கே. டைலாக் கேட்கவுமே ரொம்ப கடினமாக இருந்தது. ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீன் சொல்லலாம். மூணாவது, மனு சாகும்போது கடைசியாக சோபியை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கலாம். நான் உனக்காக என் ஹார்ட்டை உடைக்கிறது ஒரு பீஸ் கொடுத்துருக்கேங்கிறத நான் உணரவே இல்லைன்னு நான் சாகும்போது சொல்லிட்டு பார்ப்பல. அந்த சீன்லலாம் அப்படியே எந்திரிச்சு ஓடிடலாம் போல இருந்தது. வீட்டில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. இட்ஸ் லைக் ஃபைனலி ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஹீ லவ்ஸ் ஹர், பட் த டைம் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஹி ஃபக்கிங் டைஸ் மேன். ಆ ಹೆಸರು ಮುಂದೆ ಡಾಕ್ಟರ್ ಸೇರಿಸಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ.